சோ இந்த பொசிஷன்ல ஒயிட் பிளே பண்ணணும். பிளாக் பான் குயின் ஆகுறத ஒயிட்டால ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஆனா இந்த கேம ஒயிட்டால வின் பண்ண முடியலைனாலும் டிரா பண்ண முடியும். அதுக்கு ஒரு வெப்பன் யூஸ் பண்ண போறாங்க. அதுதான் பெர்பெச்சுவல் செக். சோ ரிப்பீட்டடா செக் வச்சுக்கிட்டே இருக்க போறாங்க. பான் ப்ரமோஷன் ஆகி பிளாக்கு குயின் வந்தாலும் அது ஒயிட்டுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒயிட் ஃபர்ஸ்ட் பிளே பண்ணக்கூடிய ரெண்டு மூவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இப்போ கிங் மூவ் பண்ணிட்டாலே டைரக்டா பிளாக்கு ஒரு செக் வரும். ஆனா இந்த கிங்க இப்போ எங்க மூவ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் சோ இங்க முக்கியம். கிங்க ஒரு ஸ்கொயரை தவிர எந்த ஸ்கொயர்ல மூவ் பண்ணாலும் இந்த கேம் பிளாக் வின் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இங்க C7 பிளே பண்ணிட்டாங்கன்னா இப்போ டிஸ்கவர்டு செக் வருது. பிளாக் கிங் C2 பிளே பண்ணிட்டாங்கன்னா இப்போ அடுத்த செக் ஒயிட்டால வைக்க முடியாது. சோ அப்படி செக் வைக்க ட்ரை பண்ணாலும் சோ இங்க பிளாக்கு பான் குயினா மாறிடும். அதனால இது ஒரு பிளண்டரா மாறும். இங்க ஒயிட் பிளே பண்ணக்கூடிய கரெக்டான மூவ் கிங் C8. சோ இப்போ பிளாக் கிங்க எங்க மூவ் பண்ணாலும் உதாரணத்துக்கு C2ல மூவ் பண்ணாலும் ஒயிட் இப்ப பிளே பண்ணக்கூடிய மூவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இங்க இந்த 7th ரேங்க தாண்டி ரூக் வெளியே போயிடக்கூடாது. ஒயிட் பிளே பண்ணக்கூடிய ஒரே ஒரு டிரா பண்ணக்கூடிய சான்ஸ் ரூக் B7. பிளாக் இங்க பானை ப்ரமோஷன் பண்ணி குயின் எடுப்பாங்க. ஆனா குயின் எடுத்தும் இங்க பிரயோஜனம் கிடையாது. இங்க மாத்தி மாத்தி செக் வைக்க போறாங்க. இந்த F5 கிங் வந்துருச்சுன்னா இங்க ஸ்கியூவர் பண்ணி ரூக்க குயினுக்கு எக்ஸ்சேஞ்ச் வாங்கிடுவாங்க. சோ ஒருவேளை கிங் ரூக்குக்கு க்ளோஸ் ரேஞ்சில வரணும்னு டிசைட் பண்ணாலும் சோ இங்க செக் வரும். சோ இதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்கவர் செக் செட்டப் கிரியேட் ஆகும். சோ இப்போ இங்க செக் வச்சு ஒயிட் இங்க குயினை எக்ஸ்சேஞ்ச் வாங்கிடுவாங்க. இப்ப பிளாக் கிட்ட இப்போ ரூக் இருக்கு, ஒயிட் கிட்ட பிஷப் தான் இருக்கு. அப்போ இந்த கேம் பிளாக்கால வின் பண்ண முடியுமானா தியரிட்டிக்கலா இந்த பொசிஷன் டிரா. ஆனா ஹியூமன் பிளே பண்ணும் போது மிஸ்டேக்ஸ் பண்ணி இந்த கேமுக்கு ஒரு ரிசல்ட் கிரியேட் ஆகலாம். ரூக் வெஸ் பிஷப் எண்டிங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா சோ அங்க ஒரு கான்செப்ட் உண்டு. ராங் கார்னர் ரைட் கார்னர். ஒயிட் அவங்களோட கிங்க இந்த 4 கார்னர்ல 2 கார்னர் கொண்டு போனா கேம டிரா பண்ண முடியும். 2 கார்னர் கொண்டு போனீங்கன்னா கேம ஒயிட் லாஸ் பண்ணுவாங்க. ஒயிட் இந்த கேம டிரா பண்றதுக்கு கிங்க இந்த டார்க் ஸ்கொயர் கார்னர் கொண்டு போகணுமா இல்ல லைட் ஸ்கொயர் கார்னருக்கு கொண்டு போகணுமா அப்படிங்கறத கிளியரா நாம அடுத்த வீடியோல பார்ப்போம்.